கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 107வது சங்கீதம் பக்கம் 739 23 முதல் 30 வரை வாசிக்கலாம். நாம் கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போயிடுச்சு. நாம் அனைவரும் சேர்ந்து கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமேன். நாம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிற ஆற்றுக்குட்டியானவரே, எங்களை ஜீவ தண்ணீர் அண்டை உள்ள நதிகள் அண்டைக்கு நடத்துவேன் என்று சொன்னவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ராஜா, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எங்களை தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. வேதத்தில் நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பிக்கின்ற காரியம், கொந்தளிப்பை அமர்த்துகின்றார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே கொந்தளிப்பை அமர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கின்றார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணமும் விசுவாசத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது கப்பலை குறிக்கிறதாக இருக்கிறது. நாமும் இந்த பூமியில், கடல் போல் இருக்கின்ற இந்த பூமியில் நாமும் ஒரு சில நேரங்களில் கொந்தளிப்பினால், அதாவது மனுஷருடைய கொந்தளிப்பினால், கடன் பாரம் என்ற கொந்தளிப்பினால், பிரச்சனை என்ற கொந்தளிப்பினால், போராட்டம் என்ற கொந்தளிப்பினால், பலவீனங்கள் என்ற கொந்தளிப்பினால், வேலை காரியம் என்ற கொந்தளிப்பினால், படிப்பு காரியம் என்ற கொந்தளிப்பினால் நாமும் சில வேலைகளில் தத்தளித்து போயிடும். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் நாம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த விசுவாச பாதையில் நாம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடந்தோமானால் அந்த கொந்தளிப்பு எல்லாம் அடக்கப்படும். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசித்தோம் என்றால் 8வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அங்கே நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம். நாமும் கூட சில வேளைகளில் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், சில பிரச்சனைகளால் நாம் நம்முடைய இதயம் கொந்தளிச்சு போயிடுறது. ஹல்லேலூயா. பண பிரச்சனை, பண பற்றாக்குறையின் பிரச்சனை, மற்றுமுள்ள வறுமையின் பிரச்சனை, மற்றுமுள்ள நம்ம
பலவீனத்தின் பிரச்சனைகளில் நம்முடைய உள்ளம் கொதிச்சு ஹல்லேலூயா கொந்தளிச்சு போயிடுறது. அந்த வேளையிலும் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீசர்களை எப்படி கரையில் கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே போல் நாம் நாடி இருக்கின்ற துறைமுகமாகிய பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக யோபு இப்படியாக சொல்லுகிறார் பாருங்க. 26வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது கொந்தளிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கொந்தளிப்பை அவர் அடக்குகிறவர். ஹல்லேலூயா. இங்கே நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஆலயமாக இருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பமும் அவருடைய ஆலயமே. ஹல்லேலூயா. அவர் தங்கியிருக்கின்ற ஆலயம். நாம் அநேக வேளைகளில் அவரை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம். அவரை நோக்கி பார்க்காம நம்மளா புலம்பி தத்தளித்து கொந்தளித்து ஒருவருக்கு ஒருவர் குடும்பங்களில் சண்டையிட்டு, இந்த பிரச்சனை குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனை எதனால் வருகின்றது என்று நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அங்கே அங்கே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரத்தில் 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, படகில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகுமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டுவலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவர்களோட படவில் இருக்கின்ற சீசர்களோட இயேசு இருக்கின்றார் என்கின்ற அந்த நினைவு அவர்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து அவர்கள் அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூப்பிட்றாங்க. ஹல்லேலூயா. நாமும் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதில்லை. குடும்பங்களில் பிரச்சனை வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதில்லை. அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணதுக்கப்புறம், தேவ பிள்ளைகள் வந்து நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்ததுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம அப்படி சீசர்கள் அப்படி செய்திருந்தார்கள் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், உடனே அமர்த்தியிருப்பார். ஆனாலும் இவங்களுடைய முயற்சியை முதல்ல எடுத்தாங்க. அதுபோல் நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண வேண்டுமென்றால், முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும், மனிதனாய் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய வல்லமையை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமையை வைத்திருக்கின்றார். அபிஷேகத்தை வைத்திருக்கின்றார். தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கின்றார். அவருடைய தீர்க்க தரிசனங்களை வைத்திருக்கின்றார். இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு வருகின்ற பிரச்சனையின் நேரத்தின் போது நாம் அவைகளை நோக்கி பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் பார்ப்பதில்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் பார்த்தோம் என்றால் எல்லா விதமான கொந்தளிப்பையும்
அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கொடுத்து அந்த எல்லா கொந்தளிப்பாகிய பிரச்சனைகளையும் அவர் அடக்கி போடுகின்றார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 62வது அதிகாரத்தில் 1 சீயோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து தான் சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை முடிக்கிற வரைக்கும் அவர் அமராமல் இருப்பார். அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று தான் சொல்கிறார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் அவரை நோக்கி பார்ப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நாம் அமர்ந்திருக்க விடக்கூடாது. அமர்ந்திருக்க விடக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை விசேஷித்த விதமாக நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 43வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. நாம் தண்ணீர்களை கடக்கும் பொழுது, தண்ணீரை போன்ற பிரச்சனைகளில் நாம் தத்தளிக்கும் பொழுது, தண்ணீர் கொந்தளிக்கும் பொழுதும் அவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் நம்மேல் புரளாதபடி அவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் அக்னி போன்ற சோதனைகளுக்குள் நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுதும் நாம் வேகாதபடி, அக்னி ஜுவாலை கூட அந்த சோதனையின் அந்த ஜுவாலை கூட நம்மை பற்றாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், இந்த விசுவாச பயணத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே எந்திருக்கின்ற அந்த கொந்தளிப்பை, அதாவது கஷ்டமான சூழ்நிலையை, அல்லேலூயா, நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்கின்ற சொல்ல முடியாத கஷ்டமான சூழ்நிலை, சொல்ல முடியாத காரியங்களை நாம் அது நமக்கு கொந்தளிக்கும் பொழுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொந்தளிப்பை அமர்த்துகின்றார். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே எழும்புகின்ற கொந்தளிப்புகளை அவர் அமர்த்துகின்ற தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவராலே மாத்திரம்தான் கொந்தளிப்பை அடக்க முடியும். ஏனென்றால் அவரே ஆதியும் அந்தமுமாயிருக்கின்ற தேவன். அல்லேலூயா. அவரே ஆதி முதலாய் வீற்றிருக்கின்ற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகின்ற கொந்தளிப்புகளிலிருந்து நாம் விடுபடுவோம். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.